ட்ராயின் புதிய விதிகள் ஸ்பாம் அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை கட்டுப்படுத்தவும், பயனர்கள் அவற்றை புகாரளிப்பதை எளிதாக்கவும், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்கவும் இலக்கு கொண்டுள்ளன. எளிதான அறிக்கை ஸ்பாம் அறிக்கையிடும் செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் புகார் அளிக்க 3 நாட்களுக்கு பதிலாக 7 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விரைவான நடவடிக்கை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் புகார்களின் மீது 5 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 30 நாட்களில் இருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட புகார்கள் தேவை ஸ்பாமர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க 10 நாட்களில் 5 புகார்கள் போதும். முன்பு 10 இருந்தது. விலகல் விருப்பம் வாடிக்கையாளர்கள் அனைத்து விளம்பர செய்திகளிலிருந்து விலக முடியும். தெளிவான அடையாளம் செய்திகள் பி. விளம்பரம், எஸ். சேவை, டி. பரிவர்த்தனை அல்லது ஜி. அரசு என்று குறிச்சொற்களுடன் குறிக்கப்படும். பிரத்யேக எண்கள் தொலைபேசி விற்பனை 140 மற்றும் 1600 தொடர் எண்களை பயன்படுத்தும். 10 இலக்க மொபைல் எண்களை அல்ல. முன்முயற்சி ஸ்பாம் கண்டறிதல் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஸ்பாமர்களை அடையாளம் காண SMS அழைப்பு முறை பகுப்பாய்வு மற்றும் தேன்பொறி நுட்பங்கள் போன்ற நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் மற்றும் செய்திகளின் தடமறியக்கூடிய தன்மையை உறுதி செய்ய வேண்டும். சுருக்கமாக, ட்ராய் பயனர்கள் ஸ்பாமை எளிதாக புகாரளிக்க அதிகாரம் அளிக்கிறது மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அதை தடுப்பதில் அதிக முனைப்புடன் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது.